தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கோடை வெப்பத்திற்கு மத்தியில் தமிழகத்தில் பெய்து வரும் மழை தொடரும் என அறிவிப்பு. குடியுரிமை திருத்தச் சட்டம் மூலம் 300 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது என கூறியுள்ள மத்திய அரசு, ஸ்லோவாக்கியா பிரதமர் மீது துப்பாக்கிச்சூடு அரசியல் தாக்குதல் என குற்றச்சாட்டு என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பொழியக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளிலும் கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கரூர், திருச்சி, திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பொழியும் என்று கூறப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரை பொழியும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 19ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழையும் 18, 19 ஆகிய தேதிகளில் மிக கனமழையும் பொழியும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல ஆட்சியர் கமல் கிஷோர் அறிவுறுத்தியுள்ளார். ஆறு மற்றும் குளங்களுக்கு நீர்வரத்து அதிகமாக வர வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரித்துள்ளார். தெரியாத ஆழமும் நீரோட்டமும் உள்ள இடங்களில் இறங்க வேண்டாம் என்றும், இடி மின்னலுக்கு வாய்ப்பு இருப்பதால் விவசாய தொழிலாளர்கள் வெட்ட வெளியில் நடக்க வேண்டாம் என்றும், மரங்களுக்கு கீழ் நிற்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளார். அவசர உதவிக்கு கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான 1077 உள்ளிட்ட உதவி எண்களை அழைக்கலாம் என ஆட்சியர் அறிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த தேவரெட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் சிவா என்பவர் மழைநீர் தேங்கியிருந்த பள்ளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்தார். கேலமங்கலத்தில் உள்ள பாட்டி வீட்டுக்கு திருவிழாவுக்காக சென்ற சிவா நண்பர்களோடு மது அருந்தியதாக கூறப்படுகிறது. திருவிழா முடிந்ததும் வீடு திரும்பிய அவர் சாலை விரிவாக்கத்திற்காக அகலமாக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தை கவனிக்கவில்லை. மேலும் அந்த பள்ளத்தில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் சிவா போதையில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வெப்ப அலை வீசுவதால் கால்நடைகளை நிழலான பகுதியில் பராமரிக்கவும் தண்ணீர் மற்றும் சத்தான ஆகாரங்கள் கொடுக்க வேண்டும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கால்நடைகளுக்கு தேவையான சுத்தமான குடிநீரை தொட்டிகளில் நிரப்பி வைக்க வேண்டும், திறந்த வெளிகள் மற்றும் சாலைகளில் விடாமல் கொட்டகைகளில் பராமரிக்க வேண்டும் என கோரியுள்ளார். கருவுற்ற மற்றும் பாலூட்டும் கால்நடைகளை நிழலான பகுதியில் பராமரிக்க வேண்டும், வெப்பத்தால் பாதிப்படைந்த கால்நடைகளுக்கு உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். ஆட்டு கொட்டகைகள், மாட்டு தொழுவங்கள், கோழி கூண்டுகளை பகல் நேரங்களில் ஈரமான சாக்கு பைகளால் கட்டி வைக்க வேண்டும் என கோரியுள்ள சென்னை ஆட்சியர், செல்லப்பிராணிகளை மகிழுந்துகளில் பூட்டி வைத்துவிட்டு செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வாகன பேரணியில் ஏராளமான தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் பிரதமரை மலர் தூவி வரவேற்றனர். மும்பை வடகிழக்கு பகுதியில் உள்ள காத்கோப்பர் பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரணியாக சென்ற பிரதமர் அங்கு கூடியிருந்த மக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மக்களும் மோடி மோடி என முழக்கமிட்டனர். பேரணியை தொடர்ந்து சத்ரபதி சிவாஜி திருவுருவச் சிலைக்கு பிரதமர் மோடி மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இதனிடையே பிரதமர் வருகைக்காக மெட்ரோ ரயில் சேவை மற்றும் போக்குவரத்து சேவை ஆகியவற்றை காத்கோப்பர் பகுதியில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. மாலை 6 மணி அளவில் பேரணி நடைபெற்றதால் பணி முடித்து வீடு திரும்புவோர் போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவையின்றி தவித்தனர். 2.5 மணி நேரத்திற்கு பிறகு மெட்ரோ ரயில் சேவை தொடங்கிய நிலையில் கடும் கூட்ட நெரிசலில் மக்கள் வீடு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி 2009ஆம் ஆண்டு வரை பிரதமராக நீடிப்பார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார்.
ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அமித் ஷா, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை வழங்கப்பட்டது வழக்கமான தீர்ப்பாகிவிடாது என நம்புவதாக கூறினார். நாட்டில் பலர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்பட்டிருப்பதாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது கெஜ்ரிவாலுக்கு வேறு பல சிக்கல்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி எனவும் அதன் மீது நமக்கு இருக்கும் உரிமையை யாரும் கேள்வி கேட்க முடியாது எனவும் அமித் ஷா தெரிவித்தார். ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமித் ஷா, தேர்தலுக்கு முன்பாக அவர் 2 தொகுதிகளில் போட்டியிடும் முடிவை தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும் என கூறினார். 75 வயதுக்கு பிறகு பிரதமராக நரேந்திர மோடி நீடிக்க மாட்டார் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது, 2029ஆம் ஆண்டுக்கு பிறகும் பிரதமர் நரேந்திர மோடி தங்களை வழிநடத்துவார் என கூறினார். और मैं कई बार स्पष्ट कर चुका हूं, फिर से स्पष्ट करना चाहता हूं, 29 तक मोदी जी ही रहेंगे और केजरीवाल आपके लिए कोई अच्छा समाचार नहीं है. 29 के बाद भी मोदी जी ही हमारे चुनाव अभियानों का नेता है, उनके नेतृत्व में ही हम चुनाव. மும்பை கிழக்கு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் காத்கோபரில் உள்ள ராட்சத இரும்பு பதாகை புழுதி புயல் காரணமாக சரிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்திருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை மும்பையில் வரலாறு காணாத வகையில் புழுதி புயல் வீசியது. இதனால் மாநகரமே தூசுப்படலமாக காட்சியளித்தது. மும்பை மக்கள் இதுவரை கண்டிராத புழுதி புயலால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இதன் காரணமாக காத்கோபர் பகுதியில் ராட்சத இரும்பு விளம்பர பதாகை சரிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 14 நபர்கள் உயிரிழந்தனர். தொடர்ந்து மீட்புப் பணி நடைபெற்று வந்தது. இதனிடையே மேலும் 2 நபர்களின் உடல்கள் இடிபாடுகளின் இடையில் கண்டறியப்பட்டது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 16ஆக உயர்ந்திருக்கிறது. புழுதி புயலுக்கு 70க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விஜயகாந்த் போன்று ஒருவரை பார்க்கவே முடியாது என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். பத்மபூஷன் விருது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட நிலையில் வாழ்த்து கூறி ரஜினிகாந்த் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மறைந்த விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் நம்முடன் இல்லை என்பதை நம்ப முடியவில்லை என உருக்கமாக கூறிய ரஜினிகாந்த், மதுரை வீரன் விஜயகாந்த் என்று குறிப்பிட்டார். விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க. அது நமக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இனிமேல் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தின்படி 300 நபர்களுக்கு இந்திய குடியுரிமை சான்று வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். சுதந்திரம் கிடைத்தபோது இந்தியாவிலிருந்து வேறு நாடுகளில் குடியமர்ந்தவர்கள் அங்கு மத ரீதியாக பெரும் பாதிப்புக்கு ஆளானதாக கூறப்பட்டது. அவர்கள் இந்தியாவில் குடியேற விரும்பினால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் வகையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து 300 நபர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இதன் அடையாளமாக 14 நபர்களுக்கு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா அதற்கான சான்றுகளை வழங்கினார். இந்திய பதிவுத்துறை தலைவர் உள்ளிட்டோர் குடியுரிமை வழங்கலின் போது உடனிருந்தனர். நியூஸ் கிளிக் ஊடகத்தின் நிறுவனரும் ஆசிரியருமான பிரபீர் புர்காயிஸ்தாவை விடுவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நியூஸ் கிளிக் ஆங்கில ஊடகத்தை நடத்தி வரும் பிரபீர் புர்காயிஸ்தா இந்தியாவின் இறையாண்மையை சீர்குலைப்பதற்காக சீனாவிலிருந்து நிதி பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். மேலும் ஜனநாயகம் மற்றும் மதச்சார்பின்மைக்கான மக்கள் கூட்டணி என்ற அமைப்புடன் 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலை சீர்குலைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டார் என அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிரான சீனா மேற்கொண்டு வரும் பொய் பரப்புரை என்ற பெயரில் நியூயார்க் டைம்ஸ் இதழில் வெளியான கட்டுரையை தொடர்ந்து இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. நாடு முழுவதும் நியூஸ் கிளிக் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் சுமார் 300 மின்னணு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் பிரபீர் புர்காயிஸ்தா கைதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் BR கவாய், சந்தீப் மேத்தா அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் புர்காயிஸ்தாவை கைது செய்தது செல்லாது என்றும் அவரை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
ஆந்திர தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை கட்டுப்படுத்த தவறியது குறித்து விளக்கம் அளிக்குமாறு அந்த சம்மனில் கூறப்பட்டுள்ளது. இருவருக்கும் சம்மன் அனுப்பியுள்ள தேர்தல் ஆணையம் தனிப்படை முறையில் விளக்கம் அளிக்குமாறும் கூறியுள்ளது. தேர்தலுக்கு பிறகு தெலுங்கு தேசம் கட்சியினரின் கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கண்ணாடிகள் நொறுக்கப்பட்டது. கார் கதவுகள் அடித்து உடைக்கப்பட்டது. கல்வீச்சு உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்கள் மூலமாக மோசமான நிகழ்வுகள் அரங்கேறின. இதை தடுக்க தவறியதாகத்தான் ஆந்திர அரசு செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. சவுக்கு சங்கர் மீது பெண் காவலர்கள் தொடர்ச்சியாக புகார் அளித்து வரும் நிலையில் புகார் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு மகளிர் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் சங்கருக்கு எதிராக பல்வேறு காவல் நிலையங்களில் பெண் காவலர்கள் புகார்கள் கொடுத்து வரும் நிலையில் தற்போது மகளிர் ஆணையத்திலும் சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் காவலர்கள் புகார் அளித்து வருகின்றனர். கடந்த 5 நாட்களில் மட்டும் 17 புகார்கள் மகளிர் ஆணையத்திற்கு வந்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருப்பதால் சங்கர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு கூறி டிஜிபிக்கு மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது. கடிதத்தை டிஜிபி பரிசீலனை செய்த பின்பு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை விடுமுறையொட்டி கோயம்புத்தூர் மங்களூரு இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. கர்நாடக மாநிலம் மங்களூருவிலிருந்து சனிக்கிழமை தூரம் வரும் 18, 25 ஆகிய தேதிகளிலும் ஜூன் மாதத்தில் 1, 8, 15, 22, 29 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு ரயில் கோயம்புத்தூருக்கு இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் காலை 9:30 மணிக்கு மங்களூருவில் புறப்பட்டு மாலை 5:25 மணிக்கு கோவை வந்தடையும். மறுமார்க்கமாக கோவையிலிருந்து அதே நாள்களில் இரவு 10:15 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 6:55 மணிக்கு மங்களூரு சென்றடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் பெருக்கெடுத்தது. தொட்டில்பட்டி காவிரி ஆற்றில் நீரேற்று நிலையம் அமைத்து காடையம்பட்டி பகுதிக்கு நாள்தோறும் 28 மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுகிறது. ஓமலூர், காடையம்பட்டி, தொப்பூர், தாரமங்கலம், மேச்சேரி ஆகிய பகுதிகளுக்கும் இந்த தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. இதற்காக அனல் மின் நிலையம் செல்லும் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இந்த உடைப்பின் வழியே பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக சாலையில் வெளியேறியது. சீற்றத்துடன் வெளியேறிய நீரின் வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகள் சிலர் கீழே விழுந்தனர். ஒரு கனரக வாகனத்தை குறுக்கே நிறுத்திய பிறகே இருசக்கர வாகனங்கள் செல்ல முடிந்தது. இந்த பகுதியில் குடிநீர் குழாய் உடைவது தொடர்கதையாக இருக்கும் நிலையில் ராட்சத குழாயை சீரமைக்குமாறு மக்கள் வலியுறுத்துகின்றனர். மதுரையில் மாநகராட்சி குப்பை கிடங்கில் பற்றிய நெருப்பு அணைக்க முடியாமல் 10வது நாளாக பற்றி எரிகிறது. மதுரை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் நாள்தோறும் 750 மெட்ரிக் டன் அளவுக்கு குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன. இவை லாரிகள் மூலமாக விமான நிலையம் அருகே வெள்ளக்கல் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. சுமார் 100 ஏக்கர் அளவுக்கு மிகப்பெரிய மலைப்போல் குப்பைகள் தேங்கியுள்ளன. இதில் கடந்த 7ஆம் தேதி பிற்பகலில் திடீரென தீப்பற்றியது. தகவலின் பேரில் வந்த திருப்பரங்குன்றம் தீயணைப்புத் துறையினர் நெருப்பை கட்டுக்குள் கொண்டுவர போராடி வருகின்றனர். மதுரை மாநகரிலிருந்தும் கூடுதலாக தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டும் தீயை அணைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு பொழிந்த கனமழையிலும் நெருப்பை கட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை. தீப்பிடித்து 10வது நாள் ஆன நிலையில் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டத்துடன் காணப்படுகிறது. நிலத்தை லஞ்சமாக பெற்ற வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இருப்பினும் எஞ்சியுள்ள 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இம்ரான்கான் சிறையிலிருந்து வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறது.
டைகூன் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடமிருந்து சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அல் காதிர் பல்கலைக்கழக அறக்கட்டளைக்கு லஞ்சமாக பெற்றதாக இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கிலும் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார். ரியல் எஸ்டேட் அதிபரிடமிருந்து நிலம் லஞ்சமாக பெற்ற வழக்கில் ஜாமீன் கோரி இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் இம்ரான்கான் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிணை தொகையாக 10 லட்சம் ரூபாய் செலுத்த உத்தரவிட்டு ஜாமீன் வழங்கியது. இருப்பினும் சைபர் வழக்கில் ஜாமீன் வழங்கப்படாததால் சிறையிலிருந்து அவர் வெளியே விடுவிக்கப்படாத நிலை உள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் படகு ஒன்று பாலத்தின் மீது மோதியதில் ஆற்றில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. டெக்சாஸ் மாகாணத்தின் கல்வெஸ்டன் தீவிற்கு ஒரே சாலை வழியாக உள்ளது பெலிகன் மேம்பாலம். இந்த மேம்பாலம் கடலுக்கு நடுவே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே பார்க் எனப்படும் நீளமான படகு பாலத்தின் மீது மோதியதில் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிந்து ஓடியது. எண்ணெய் கசிவை சரி செய்ய டெக்சாஸ் மாநகராட்சி அதிகாரிகள் பணியை தொடங்கியுள்ளனர். இந்த விபத்தில் மேம்பாலத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. திருப்பூர், கோவை, மதுரை, தேனி, நாமக்கல், அரியலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. டெங்கு காய்ச்சலுக்கான வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டியது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதால் நோய் தடுப்பு வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றுமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அரசு மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மகனிடம் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். மஞ்சக்குழி ஊராட்சியில் 15வது திட்ட நிதிக்குழு மூலமாக வீடுகளுக்கு குடிநீர் குழாய் பதிக்கும் பணி மற்றும் வடிகால் வாரியம் அமைக்கும் பணிகளை செய்து வரும் சந்தோஷ்குமார் என்பவரிடம் ஊராட்சி மன்ற தலைவர் சர்க்குணநாதன் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சந்தோஷ்குமார் கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினரிடம் புகார் கொடுத்துள்ளார். அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் சந்தோஷ்குமார் கொடுத்த லஞ்ச பணத்தை வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் சர்க்குணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். சென்னையிலிருந்து நெல்லை வந்த அரசு விரைவு பேருந்தில் கைத்துப்பாக்கி மற்றும் அரிவாள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையைச் சேர்ந்த பேருந்து சென்னையிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நெல்லை புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்தது. அங்கு பயணிகளை இறக்கிவிட்டு வண்ணார்பேட்டையில் உள்ள பணிமனைக்கு பேருந்து வந்திருக்கிறது. பணிமனை ஊழியர்கள் பேருந்தை சுத்தம் செய்தபோது பேருந்தில் 9ஆம் எண் கொண்ட படுக்கைக்கு கீழ் ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் அரிவாள் இருந்திருக்கிறது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் தங்கள் அதிகாரியிடம் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த பாளையங்கோட்டை காவல்துறையினர் துப்பாக்கி மற்றும் அரிவாளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். தடய அறிவியல் வல்லுநர்களும் வரவழைக்கப்பட்டு துப்பாக்கி, அரிவாள் மற்றும் அங்கு பதிந்திருந்த கைரேகை தடயங்களை பதிவு செய்தனர். துப்பாக்கி மற்றும் அரிவாளை பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் கொண்டு வந்தார்களா, இதில் சதித்திட்டம் ஏதும் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் அடுக்குமாடி கட்டிடத்தின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்றொரு தொழிலாளி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை அமைந்தகரை ஐயாவு காலனி பாலவிநாயகர் தெருவில் அடுக்குமாடி குடியிருப்பு புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. இன்று காலை பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது 2வது மாடியின் தடுப்புச் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் மேற்குவங்க மாநிலம் வர்தமான் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளி நவ்ஷத் ஷேக் இடிபாடுகளில் சிக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு தொழிலாளி குஷ்முதீன் பலத்த காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு 2வது தளத்தின் மாடியில் தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்ட நிலையில் சாரம் அமைப்பதற்காக தொழிலாளர்கள் உளியால் துளையிட்ட போது தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. கட்டட உரிமையாளரான சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் மீது அமைந்தகரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாரம் போடுறதுக்கு ஹோல்ஸ் போட்டாங்க. ஹோல்ஸ் போட்ட வழி பழக போடுற வழி அதிர்ச்சி மேலே சாஞ்சிச்சு. தான் சொல்ல திடீர்னு அதிர்ச்சி சத்தம் கட்டுச்சு. சத்தம் கட்ட கீழே எட்டி பார்த்தாக்கா செவர் கீழே வந்துருக்காரு. சிலியில் வரலாறு காணாத அளவிற்கு கடும் குளிர் நிலவுவதால் மக்கள் கடுமையாக அவதியடைந்தனர். தென் அமெரிக்க நாடான சிலி நாட்டில் தற்போது பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. கடும் குளிர் நிலவுவதால் மக்கள் தவித்து வருகின்றனர்.
ஏராளமான லேயர்கள் கொண்ட ஜர்க்கினை அணிந்து வெளியே செல்லும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சிலியின் பல்வேறு நகரங்கள் வெண்மையான போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இருப்பினும் கடும் குளிர் காரணமாக சுற்றுலா பயணிகள் வீதிகளில் அதிகம் நடமாடுவதில்லை. பாகிஸ்தான் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நிலையில் அந்நாட்டு தலைவர்களும் செல்வந்தர்களும் துபாயில் சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானில் விலைவாசி உயர்வு அதிகரித்ததால் அந்நாட்டு மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாக அங்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட செய்திகள் கடந்த சில மாதங்களாக வெளியாகி வருகின்றன. இச்சூழலில் பாகிஸ்தானின் அரசியல்வாதிகள், ராணுவ அதிகாரிகளுக்கு துபாயில் அசையா சொத்துக்கள் உள்ளதாக துபாய் அன்லாக்டு என்ற பெயரில் ஆய்வறிக்கைகள் வெளியாகியுள்ளன. இந்த சொத்துக்களின் மதிப்பு சுமார் 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. துபாயில் சொத்து இருப்பது என்பது சட்டவிரோதமாக கருதப்படுவது அல்ல என்றாலும் பாகிஸ்தானில் ஏழைகள் மிகவும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் பணக்காரர்கள் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகளில் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து வருவது தெரியவந்துள்ளது. இதில் அந்நாட்டின் ஜனாதிபதி ஆசிஃப் அலி ஜர்தாரி, ஹுசைன் நவாஸ் ஷெரீப், அமைச்சர் மொசன் நக்விஸின் மனைவி, சிந்து மாகாணத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஷர்ஜில் மிமோன் உள்ளிட்டோருக்கு துபாயில் சொத்துக்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கென்யாவில் பெய்த கனமழை காரணமாக மலைப்பாங்கான பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வீடுகள் உள்ளிட்ட கட்டடங்கள் மண் சரிவில் புதைந்து போயின. கிமெண்டி பகுதியில் பலர் காணாமல் போயிருப்பதால் உறவினர்கள் கலக்கமடைந்துள்ளனர். மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் இயந்திரங்களை கொண்டு மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகிறது. காசாவில் நடைபெற்று வரும் போரில் இந்தியாவின் முன்னாள் ராணுவ வீரர் கொல்லப்பட்டதற்கு ஐநா மன்னிப்பு கோரியுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் அங்கு ஐநா சார்பாக அமைதி காக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த இந்திய முன்னாள் ராணுவ வீரர் வைபவ் அனில் காலே தாக்குதலில் உயிரிழந்தார். இதுகுறித்து இரங்கல் தெரிவித்துள்ள ஐநா இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் கூறியுள்ளது. வைபவ் அனில் பயணித்த ஐநா வாகனம் மீது குண்டு வீசி தாக்கியது இஸ்ரேல் பீரங்கியாக இருக்கும் என கருதப்படுகிறது. இத்தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலுடன் பேச உள்ளதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள ஹமாஸ் படையினருக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் ஓராண்டாக நடந்து வரும் தாக்குதலில் உயிரிழந்த முதல் ஐநா அதிகாரி வைபவ் அனில் என்பது குறிப்பிடத்தக்கது. சீன பொருட்களுக்கு வரிகளை அமெரிக்கா அதிகரித்துள்ளது நமக்கு சாதகமான அம்சம் என இந்திய ஏற்றுமதியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் மின்சார வாகனங்கள், மின்னணு சாதனங்களுக்கான சிப்ஸ்கள், முகக்கவசங்கள், பேட்டரிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரியை அமெரிக்கா வெகுவாக அதிகரித்துள்ளது. உலக சந்தைகளை ஆக்கிரமிக்க செயற்கையான விலை குறைப்பு மூலம் நியாயமற்ற வணிக யுக்தியை சீனா கையாள்வதாக கூறி அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் பதில் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் சீனாவிற்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கை நமது பொருட்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் என இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அதே நேரம் சீன பொருட்கள் இந்தியாவில் குவியாமல் மத்திய அரசு உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பின் நிறுவனர் அஜய் சஹாய் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் குளிர்ந்த எரிமலை கழிவுகள் வெளியேறியதால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்துள்ளது. மேற்கு சுமத்ரா மாகாணத்தில் தொடர் மழையால் எரிமலைகளில் காய்ந்து கிடந்த குளிர்ந்த எரிமலை குழம்பானது கழிவுகளாக சரிந்து சுற்றுவட்டார பகுதிகளுக்குள் நுழைந்துள்ளது. இந்த கழிவுகள் மழைநீருடன் கலந்து வெள்ளப்பெருக்கிற்கு வழிவகுத்துள்ளது. வெள்ளத்தில் கழிவுகள் அடித்துச் செல்லப்பட்டதால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீடுகள், மருத்துவமனை உள்ளிட்ட பல கட்டுமானங்கள் சேதமடைந்தன. இதனால் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சிக்கி 22 பேர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் குவிந்து கிடந்த குப்பைகள் மற்றும் இடிபாடுகளை அப்புறப்படுத்தும் பணிகளில் தன்னார்வலர்களும் பொதுமக்களும் ஈடுபட்டுள்ளனர். 37 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஜார்க்கண்ட் அமைச்சர் ஆலம்கீர் ஆலமை அமலாக்கத்துறை கைது செய்தது. ஜார்க்கண்ட் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருப்பவர் ஆலம்கீர் ஆலம். இவரது தனிச் செயலாளர் சஞ்சீவ் லாலின் உதவியாளர் ஜஹாங்கீரின் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் அண்மையில் அங்கு சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர் 37 கோடி ரூபாயை கைப்பற்றினர். இது தொடர்பான விசாரணைக்காக ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் ஆலம்கீர் ஆஜரானார்.
அவரிடம் 9 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே இந்த வழக்கில் ஜஹாங்கீர் மற்றும் சஞ்சீவ் லால் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எட்டு வயது சிறுமியை கடத்திச் சென்று அவரது காதணியை திருடிய பிறகு மீண்டும் அவரை விட்டுச் சென்ற சம்பவம் கேரளாவில் நிகழ்ந்திருக்கிறது. காசர்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது சமையலறையில் இருந்த கதவு வழியாக வீட்டின் உள்ளே நுழைந்த கும்பல் ஒன்று சிறுமியை கடத்திச் சென்றுள்ளது. சிறுமி காணாமல் போனதை அறிந்த உறவினர்கள் பல இடங்களில் தேடினர். அப்போது வீட்டிலிருந்து வெகு தொலைவில் சிறுமியை மீட்டிருக்கின்றனர். அவரது காதில் இருந்த தங்க காதணி காணாமல் போன நிலையில் கண் மற்றும் கழுத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறையினர் மோப்ப நாய்களை வரவழைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் காவல்துறையினரை அவதூறாக பேசி தாக்க முற்பட்ட வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வந்தவாசி பஜார் வீதியில் வாகன தணிக்கை செய்த தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராமு உள்ளிட்டோர் அவ்வழியே ஒரே வாகனத்தில் வந்த 3 நபர்களை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது மற்றொரு வாகனத்தில் வந்த சேதுராக்குப்பத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலமுருகன் தனது நண்பர்களை தடுத்து நிறுத்தியதாக கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். மேலும் உதவி ஆய்வாளரின் சீருடையை பிடித்து இழுத்ததோடு அவதூறாகவும் பேசியுள்ளார். இவையெல்லாம் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இது பற்றி உதவி ஆய்வாளர் அளித்த புகாரின் பேரில் வழக்கறிஞர் பாலமுருகன் மீது அரசு பணியாளரை பணியாற்ற விடாமல் தடுத்தல், ஆபாசமாக பேசுதல் உள்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் கிருஷ்ணாபுரம் கூட்டுரோட்டில் டாஸ்மாக் கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த பாலமுருகனை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டது. இதில் காயமுற்ற காவலர் செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் அந்த வழக்கறிஞர் மீது வடவணக்கம்பாடி காவல்துறையினர் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்படும் குட்டி மற்றும் இளம் வயது யானைகளுக்கு கும்கிக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் 27 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு பராமரிக்கப்படும் கும்கி யானைகள் பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. முகாமில் உள்ள மூத்த கும்கி யானைகளுக்கு வயது அதிகரிப்பு காரணமாக இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஓய்வு அளிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அடுத்த தலைமுறை கும்கி யானைகள் தயார் செய்யும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன்படி முகாமில் பராமரிக்கப்படும் இளம் வயது ஆண் யானைகள் மற்றும் குட்டி யானைகளுக்கு கும்கி யானைகள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியில் கிருஷ்ணா, கிரி, மசினி மற்றும் குட்டி யானைகளான ரகு, பொம்மி ஆகிய யானைகளும் பங்கேற்றுள்ளன. காட்டு யானைகளை கயிறு கட்டி பிடிப்பது, காட்டு யானை தப்பாமல் இருக்க சங்கிலி மற்றும் கயிறுகளை மிதிப்பது, பிடிக்கப்படும் காட்டு யானையை லாரியில் ஏற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. தினமும் காலை 8 மணியிலிருந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. குட்டி யானைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, மரக்கட்டைகளை தூக்குவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. கோவையில் கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்ததால் கொலை செய்வதாக இளைஞர்கள் ஆயுதங்களோடு சுற்றித் திரிந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிங்காநல்லூர் பகுதி SIHS காலனியில் குடியிருப்பு அருகே சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் அச்சத்துடனே சென்று வரும் நிலை உள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் அப்பகுதி இளைஞர்களை வழிமறித்து கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் பணம் கேட்டு மிரட்டி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த பெண் புகார் அளித்த நிலையில் ஆத்திரமடைந்த கஞ்சா விற்கும் இளைஞர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களோடு அந்த பெண்ணின் வீட்டை நோட்டமிட்டு அவரது குடும்பத்தினரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அந்த பெண் மனு அளித்துள்ளார். இந்நிலையில் அந்த இளைஞர்கள் பயங்கர ஆயுதங்களோடு வீட்டை சுற்றி வளைத்து தாக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நெல்லை மாவட்டம் சிவந்திபுரம் அருகே பொதுமக்களை துரத்தி தாக்கும் மந்தி குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வராகபுரத்தைச் சேர்ந்த தங்கம் என்பவர் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது அவரை மந்தி குரங்கு கடித்துள்ளது. இதேபோல கடந்த வாரத்தில் வேலைக்கு சென்று வந்த 2 பேரை குரங்கு கடித்துள்ளது. இதில் காயமடைந்த 2 பேரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிகாலை நேரத்தில் பொதுமக்களை தாக்கி வரும் குரங்குகளால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். இதனால் மனிதர்களை அச்சுறுத்தும் மந்தி குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்ட ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர்.
விதிமீறல் காரணமாக சிவகாசி மாரநேரியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது பட்டாசு தொழிற்சாலை இயங்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆலையில் பட்டாசு உற்பத்தி செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மண்டல துணை வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் ஆலையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஆலையில் உரிய அனுமதியின்றி 50 பணியாளர்களை வைத்து பட்டாசு உற்பத்தி நடைபெற்று வந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து பட்டாசு ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டு ஆலை உரிமையாளர் கண்ணன் மீது மாரநேரி காவல் நிலையத்தில் கிராம நிர்வாக அலுவலர் மூலம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பட்டாசு ஆலை உரிமத்தை ரத்து செய்யவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மதுரை அழகர்கோவில் மலைப்பாதை முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். அழகர்கோவில் அடிவாரத்தில் கள்ளழகர் கோயிலும், மலை மீது முருகனின் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில், நூபுரகங்கை தீர்த்தம், ராக்காயம்மன் கோயில் ஆகியவை உள்ளன. அடிவாரத்திலிருந்து மலை செல்லும் பாதையில் பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் ஒரு நாள் மட்டும் பாதை மூடப்படுவதாக கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. முன்னறிவிப்பின்றி மலைப்பாதை மூடப்பட்டதால் வாகனங்கள் மேலே செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் வாகனங்களில் வந்த வெளிமாவட்ட பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. ஒரு சிலர் அடிவாரத்திலிருந்து மலை மீது உள்ள கோயிலுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே சென்று சுவாமி தரிசனம் செய்ய முற்பட்டனர். பலர் மேலே செல்லாமல் திரும்பிச் சென்றனர். முன்கூட்டியே தகவல் தெரிவித்திருந்தால் தங்களது பயண திட்டத்தை மாற்றி அமைத்திருப்போம் என பக்தர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து கோயில் நிர்வாகத்திடம் கேட்டபோது பாலப்பணிகளை விரைவாக முடித்து பக்தர்களை அனுமதிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. குப்பத்தூர்லேருந்து வரவங்க காலிலிருந்து வெயிட் பண்ணுறங்க, பாலம் உடஞ்சிட்டு இருக்கு, வழி விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. நடந்து குறுக்க பாதையில் போனோன்னா காட்டு வழி பாதையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நடந்து போகலாமா, அவ்வளோ தொலைவில் இருந்து வந்து சாமி பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறோம். சென்னை அடையாறில் 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் வட்டாட்சியர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த காவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். நில பிரச்சினை தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த பொன் தங்கவேல் என்கிற சமூக ஆர்வலரிடம் 20 லட்சம் ரூபாய் தருமாறு வட்டாட்சியர் சரோஜா கேட்டுள்ளார். மேலும் முன்பணமாக 3 லட்சம் ரூபாயை கேட்ட அவர் அடையாறில் உள்ள மாநகராட்சி உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள காவலர் அருண்குமார் என்பவரிடம் பணத்தை கொடுக்குமாறு கூறினார். இதுகுறித்து பொன் தங்கவேல் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்தார். அப்போது லஞ்ச பணத்தை வாங்கிய காவலரை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். மேலும் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் வட்டாட்சியர் சரோஜாவையும் கைது செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல ஆட்சியர் கமல் கிஷோர் அறிவுறுத்தியுள்ளார். ஆறு மற்றும் குளங்களுக்கு நீர்வரத்து அதிகமாக வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தெரியாத ஆழமும் நீரோட்டமும் உள்ள இடங்களில் இறங்க வேண்டாம் என்றும், இடிமின்னலுக்கு வாய்ப்புள்ளதால் விவசாய தொழிலாளர்கள் வெட்டவெளியில் நடக்க வேண்டாம் என்றும், மரங்களுக்கு கீழ் நிற்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளார். அவசர உதவிக்கு கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி 1077 உள்ளிட்ட உதவி எண்களை அழைக்கலாம் என ஆட்சியர் அறிவித்துள்ளார். கோடை விடுமுறையொட்டி கோயம்புத்தூர் மங்களூரு இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. கர்நாடக மாநிலம் மங்களூருவிலிருந்து சனிக்கிழமை தோறும் வரும் 18, 25 ஆகிய தேதிகளிலும், ஜூன் மாதத்தில் 1, 8, 15, 22, 29 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு ரயில் கோயம்புத்தூருக்கு இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் காலை 9:30 மணிக்கு மங்களூருவில் புறப்பட்டு மாலை 5:25 மணிக்கு கோவை வந்தடையும். மறுமார்க்கமாக கோவையிலிருந்து அதே நாள்களில் இரவு 10:15 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 6:55 மணிக்கு மங்களூரு சென்றடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறை வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 330 நாட்களுக்கும் மேலாக சிறையில் உள்ளார். இதற்கிடையே ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. தொடர்ந்து ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் முறையிடப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த மனு மீதான விசாரணையை வேறு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எனினும் அமலாக்கத்துறையின் வாதத்திற்கு செந்தில் பாலாஜி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். இதையடுத்து இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 2009ஆம் ஆண்டு வரை பிரதமராக நீடிப்பார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அமித்ஷா, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை வழங்கப்பட்டது வழக்கமான தீர்ப்பாகிவிடாது என நம்புவதாக கூறினார். நாட்டில் பலர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்பட்டிருப்பதாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது கெஜ்ரிவாலுக்கு வேறு பல சிக்கல்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி எனவும் அதன் மீது நமக்கு இருக்கும் உரிமையை யாரும் கேள்வி கேட்க முடியாது எனவும் அமித்ஷா தெரிவித்தார். ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா, தேர்தலுக்கு முன்பாக அவர் 2 தொகுதிகளில் போட்டியிடும் முடிவை தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும் என கூறினார். 75 வயதுக்கு பிறகு பிரதமராக நரேந்திர மோடி நீடிக்க மாட்டார் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது, 2029ஆம் ஆண்டுக்கு பிறகும் பிரதமர் நரேந்திர மோடி தங்களை வழிநடத்துவார் என கூறினார். और मैं कई बार स्पष्ट कर चुका हूं, फिर से स्पष्ट करना चाहता हूं, 29 तक मोदी जी ही रहेंगे और केजरीवाल आपके लिए कोई अच्छा समाचार नहीं है। 29 के बाद भी मोदी जी ही हमारे चुनाव अभियानों का नेता है, उनके नेतृत्व में ही हम चुनाव। சென்னை மடிப்பாக்கத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா கடத்திய IT ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். துரைப்பாக்கம் 200 அடி ரேடியல் சாலையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோ ஒன்று காவல்துறையினரை கண்டதும் திரும்பி செல்ல முற்பட்டது. உடனடியாக ஆட்டோவை சோதனை செய்தபோது அதில் 6 கிலோ எடை கொண்ட உயர் ரக கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. ஸ்ரீனிவாச ராகுல் என்ற IT ஊழியர் பெங்களூருவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் கஞ்சாவை கைமாற்றிவிட்டு பணம் பெறுவது மட்டும்தான் தன்னுடைய வேலை எனவும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதேபோல கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக போதைப் பொருளை விற்பனைக்கு வைத்திருந்த 6 பேரை கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் டயர் கழன்று உருண்டோடிய CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. புல்பள்ளி பகுதி அருகே உள்ள சாலையில் பயணிகளுடன் ஜீப் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது வாகனத்தில் இருந்து விலகிய டயர் சாலையோரத்தில் மோதி நடுரோட்டில் உருண்டோடியது. இதனையடுத்து அவ்வழியே வந்த வாகனங்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டதாலும் ஜீப் வாகனம் குறைந்த வேகத்தில் சென்று கொண்டிருந்ததாலும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதற்கிடையில் ஜீப்பின் அச்சு உடைந்ததே டயர் கழன்று ஓடியதற்கு காரணம் என கூறப்படுகிறது. 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த பாடம் இடம்பெற்றுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்களை தமிழக அரசு வழங்கி வருகிறது. இதில் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த திட்டங்கள் குறித்த பாடம் இடம்பெற்றுள்ளன. பெண் உரிமை என்ற தலைப்பில் மகளிருக்கு செய்த பல திட்டங்களின் பலன்கள் குறித்தும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. சொத்தில் சம உரிமை சட்டம், கை ரிக்ஷா ஒழிப்பு, மதிய உணவு திட்டம், சுயமரியாதை திருமணச் சட்டம், விலையில்லா மிதிவண்டி திட்டம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. ஏற்கனவே 10 மற்றும் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் கருணாநிதி குறித்த பாடம் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஏற்றுமதி சென்ற ஏப்ரலில் சுமார் 2,90,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே மாதத்தில் 2,87,000 கோடி ரூபாயாக இருந்தது. இதேபோல இறக்குமதியும் ஏப்ரல் மாதத்தில் சற்று அதிகரித்து 4,48,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. முந்தைய 2023ஆம் ஆண்டின் ஏப்ரலில் 4,07,000 கோடி ரூபாய் மதிப்பில் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையே கணக்கிடப்படும் நடப்பு கணக்கு பற்றாக்குறை 1,58,000 கோடி ரூபாயாக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஏற்றுமதி அதிகரித்திருப்பது நல்ல தொடக்கமாக உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் செயலாளர் சுனில் பரத்வால் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் படகு ஒன்று பாலத்தின் மீது மோதியதில் ஆற்றில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. டெக்சாஸ் மாகாணத்தின் கல்வெஸ்டன் தீவிற்கு ஒரே சாலை வழியாக உள்ளது பெலிக்கன் மேம்பாலம். இந்த மேம்பாலம் கடலுக்கு நடுவே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே பார்க் எனப்படும் நீளமான படகு பாலத்தின் மீது மோதியதில் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிந்து ஓடியது. எண்ணெய் கசிவை சரி செய்ய டெக்சாஸ் மாநகராட்சி அதிகாரிகள் பணியை தொடங்கியுள்ளனர். இந்த விபத்தில் மேம்பாலத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை.